இன்னொரு ப்ரோமோ விட்டுருக்காங்க சொல்லப்போனால் பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பற்றி. என்னன்னா அது வந்துட்டு ஒரு நம்ம விசித்ரா மேம் வச்சு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால். என்னன்னா அது ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். நான் பார்க்கும்போதே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு அம்மா கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேறு லெவலாக இருந்துச்சு சொல்லப்போனால். அதில் நம்ம சொம்புத்தட்டி ப்ரோ வந்துருப்பாப்ல. இந்த வாட்டி சொம்புத்தட்டின்னு சொல்லுவோம்னா விஜய் ப்ரோனே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு முடிய போகிறது லாஸ்ட் பிக் பாஸ் கொண்டாட்டம். இதுக்கு மேலே அவர் சொம்புத்தட்டின்னு சொல்லணும்னா ஒன்று சொல்லணும். நம்ம விஜய் ப்ரோவை வந்துட்டு சொல்கிறோம். நம்ம விஜய் ப்ரோ வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க சொல்லப்போனால். விஜய் ப்ரோ வந்துட்டு எனக்கு பிடிச்சவர், எனக்கு அப்பையிலேருந்து ஒரே மாதிரி இருக்கார். வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஒரே மாதிரி ஒரு ஒரு எந்த சேஞ்சுமே இல்லாமல் என்கிட்ட ஃபஸ்ட்டு எப்படி ஒரு அன்பாக பாசமாக ஒரு எப்படின்னா ஒரு கேரிங்கோடு இருந்தாங்கன்னோ அதே மாதிரி இப்போ முடிக்கும் என்கிட்ட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ரா மேம் சொல்லியிருப்பாங்க சொல்லப்போனால். ஒரு சென்டிமெண்ட்டாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. என் மகனா மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. பட் இதில் என்ன ட்விஸ்ட்டு நடந்துச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 பேர்த்த கூப்பிடுவாங்க மேக்ஸிமம். நம்ம விசித்ரா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விக்ரம் ப்ரோவை கூப்பிட்டுருப்பாப்புல. 2வது வந்துட்டு நம்ம தினேஷ் ப்ரோவை கூப்பிட்டுருப்பாப்புல. தினேஷ் ப்ரோ கூப்பிட்டோன்னே எனக்கு ஷாக் ஆகிட்டேன். என்னடா உங்களை கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் ஷாக் ஆகிட்டேன். என்னவா இருக்கும், சரி மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் நடுவில் குட்டையை கிளப்பி விட்டாப்புல நம்ம கூல் சுரேஷ். என்னன்னா நீங்கள் வந்துட்டு டைரக்ட் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு கண்டென்ட் கிடச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கூல் சுரேஷன் சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் ப்ரோ கூப்பிட்டாலும் உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது பேசுவாங்க சொல்லப்போனால். என்னென்னா நான் ரொம்ப சண்டை போட்டேன், ஒரு டச்சே இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட மட்டும்தான், ஐ எம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வாயடிச்சு போய் நம்ம தினேஷ் ப்ரோ இருந்திருப்பாப்புல. சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனால். அண்ட் பிக் பாஸ் கொண்டாட்டம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு சொல்லப்போனால். நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கணும்.